வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மேச ராசி. இது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. கொஞ்சம் சுயநலம் இல்லாத ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் முறக்கத்தனம் அதிகமாக தான் இருக்கும், கோபம் வரும். ஏன்னா நெருப்பு ராசி இல்லைங்களா, அதனால கோபம் வரும். அதே மாதிரி முதன்மையான ராசி 12 ராசிகள்லேயே முதல்ல வர்றதுனால எல்லா இடத்துலையுமே அந்த தைரியம் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, எல்லாத்துலேயுமே முயற்சி பண்ணால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லாமல் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மேச ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவானாலும் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது, அல்லது சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமாவது இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சியில் இந்த காலகட்டத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சூழ்ச்சியை உங்களால் முறியடிக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்களே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்ச்சியை அறிந்து நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள், நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குறிப்பாக கணவன் மனைவி இருவருமே கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. வீண் வாக்குவாதம் கூட கொஞ்சம் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போனீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பண்ணி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். ஏற்கனவே திருமணம் நடந்தவங்களுக்கு கூட வளைகாப்பு போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத அந்த மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உறவினர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஒரு சில முக்கியமான பொறுப்புலாம் உங்ககிட்ட வரும். இதை நீங்கள் எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த பொறுப்புகளை இந்த கரெக்டாக இந்த காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்புலாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்போ இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு கடன் தொல்லை கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 7.5 சனி காலம் என்பதனால கொஞ்சம் செலவுகளும் டக்கு டக்குன்னு வரும். வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது, ஆனால் செலவுகளும் டக்கு டக்குன்னு வரும். நீங்களே எதிர்பார்க்காம திடீர்னு செலவுகள் நிறைய வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டுவீங்க. இதை டக்குன்னு செய்து முடிக்கணும், இந்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிச்சணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விவேகம் இருக்கணும். விவேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொறுமையாக இருக்கிறதுக்கு ஆன்மீகத்தில் உங்களுடைய மைண்டை கொண்டு விடுப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையையும் கொஞ்சம் நிதானத்தையும் கொடுக்கும். இழுபறியாக இருந்த வேலையை கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை பெறக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்கம் மூலிமா நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே
கலந்து ஆலோசிங்க. அது உங்களுக்கு நல்லதா அமையும். அவங்களுடைய ஆதரவு இருந்து அந்த ஒரு காரியத்தில் இறங்குறீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களுடைய திருமணத்திற்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதன் மூலிமா ஒரு சிலருக்கு செலவு வரும். ஒரு சிலர்லாம் பிள்ளைங்களுடைய மேல் கல்விக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அதன் மூலிமா ஒரு சிலருக்கு செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டம் சுப செலவுகளாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலக ரீதியாக நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில வேலையை கரெக்டாக முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்தது இல்லையா, அந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடமாற்றமும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முடிவுமே எடுக்க வேண்டாம். குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும். தோழிகளோடு எங்கேயாவது வெளியில் சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஏதாவது முக்கியமான ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு, சக தோழிகள் மத்தியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பணிக்கு செல்கிற பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமான பொறுப்புலாம் கிடைக்கும். பொறுப்புகளை நீங்களே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்தவங்களை நம்பி இந்த காலகட்டத்தில் முக்கியமான பொறுப்புகள்லாம் ஒப்படைக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. என்ன ஒன்றும் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக யோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்களே முடிவு எடுத்து அதில் இறங்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. டக்குன்னு எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் சூரிய பகவானை தினமுமே வழிபடுங்க. தினமுமே வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதனால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பொறுமையும் நிதானமும் வேணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் முடியுது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப யோகமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதாரணமாக இருக்குது. எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலர் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். ஒரு சிலர்லாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபிட்ச நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வாக்குவாதங்கள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 22 முதல் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாயும் லாபாதிபதியாக சஞ்சரிக்கிறதுனால விவசாயத்துலேயும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வளர்ச்சி இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவார். குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். கூட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாக அமையும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் பிப்ரவரி 22 முதல் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா லாபாதிபதி சாதகமாக செஞ்சிருக்கிறார். அவரோடு கூட சூரியனும்
இணைந்து இருக்கிறதுனால இருளில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரைட்டான லைஃப் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில சங்கடங்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த போராட்ட நிலை கொஞ்சம் மாறும். கையில் ஓரளவுக்கு பணப்பழக்கம் இருக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், குடும்பத்துக்குள்ளே அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். பணியில் கூட ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். லாப சனியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.